அன்பினர்களே, ஈரானை தாக்குவதற்காக இஸ்ரேலில் இருந்து அமெரிக்க விமானங்கள் கிளம்பியுள்ளதாக இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரே தெரிவித்திருக்கின்றார். அதன் பிரகாரம் அமெரிக்க தாக்குதல்களால் ஈரானின் புஷர் விமான நிலையம் செயலிழந்து போயுள்ளதாக ஈரான் இன்று செவ்வாய்க்கிழமை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. ஈரான் முழுவதும் விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள், உட்கட்டமைப்புகள், பாலங்கள், சுரங்கங்கள் மற்றும் தனியார் சொத்துக்களை அமெரிக்க தாக்குதல்கள் சேதப்படுத்தியதாகவும் இதில் 350 அரசாங்க ஊழியர்கள் கொல்லப்பட்டதாகவும் இன்று செவ்வாய்க்கிழமை ஈரானிய அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக தெரிவித்துள்ளது. 28ஆம் தேதி ஆகிய இன்று அமெரிக்க தாக்குதல்களை தொடர்ந்து நாட்டின் தென்மேற்கில் உள்ள புஷர் விமான நிலையம் செயல்படாத நிலைக்கு ஆளாகியுள்ளது என்றும் ஈரானிய அரசு தொலைக்காட்சி இன்று செவ்வாய்க்கிழமை செய்தி வெளியிட்டுள்ளது. ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அரசு செய்தி தொடர்பாளர் பாத்திமா மொஹஜரானி தானும் அதிகாரிகளும் புஷர் மாகாணத்துக்கு சென்று அந்நகரின் விமான நிலையத்தை ஆய்வு செய்ததாகவும் அது முற்றிலும் சேவையற்ற நிலையில் உள்ளது என்றும் முற்றுமுழுதாக விமான நிலையம் ஒரு டேமேஜ் ஆகியிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். சர்வதேச ஊடகங்களுக்கும் அந்த செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. மக்களுக்கு சேவை செய்வதற்காக வாங்கப்பட்ட புதுப்பிக்கப்பட்ட ஒரு விமானத்தின் சிதைவுகளை நாங்கள் கண்டோம் என்றும், ஆனால் அது நேரடியாக தாக்கிய ஏவுகணைகளால் அழிக்கப்பட்டு அதன் வால் பகுதியின் ஒரு சிறிய பகுதி மட்டுமே சேதமடையாமல் எஞ்சியுள்ளது என்றும் அவர் தெரிவிக்கின்றார். விமானம் முற்றுமுழுதாக பாதிப்படைந்திருக்கின்றது. சேதத்தால் விமான நிலையம் செயல்பட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக மொஹஜரானி தெரிவித்திருக்கின்றார். ஆனால் தாக்குதல் எப்போது நடந்தது அல்லது மற்ற விமான நிலைய வசதிகளுக்கு ஏற்பட்ட சேதத்தின் அளவு குறித்து கூடுதல் விவரங்களை அவர் வழங்கவில்லை. தென்கிழக்கு மாகாணமான சிஸ்தான் மற்றும் பலுசிஸ்தானில் உள்ள ஈரான் ஜஹர், வடக்கு ஈரானில் உள்ள செம்னான் மற்றும் நாட்டின் தெற்கில் உள்ள பந்தர் அப்பாஸ் ஆகிய இடங்களில் உள்ள விமான நிலையங்களையும் இந்த தாக்குதல்கள் செய்யப்படுத்தியதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த தாக்குதல்களின் போது புஷர் வானிலை ஆய்வு மையமும் குறிவைக்கப்பட்டதாகவும் தெரிவித்திருக்கின்றார். பொதுமக்களுக்கான உட்கட்டமைப்பு மற்றும் தனியார் சொத்துக்களுக்கு ஏற்பட்ட சேதம் விரிவானது என்றும் மீன்பிடி படகுகள் முதல் சுற்றுலா வணிகங்கள் வரை அனைத்தும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். மொஹஜரானியின் கூற்றுப்படி இந்த தாக்குதல்களின் போது 12 பாலங்களும் 2 சுரங்கங்களும் சேதமடைந்துள்ளது. பந்தர் அப்பாஸில் உள்ள பிரதான ரயில் நிலையம், தெற்கு ஈரானில் உள்ள 2 பாலங்கள் மற்றும் நாட்டின் வடகிழக்கில் உள்ள 2 பாலங்கள் ஆகியவையும் சேதமடைந்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த மோதலின் போது 350 அரச ஊழியர்கள் கொல்லப்பட்டதாக மொஹஜரானி மேலும் தெரிவித்திருக்கின்றார். ஜூலை 11 அன்று தொடங்கிய 13 நாள் பதட்ட அதிகரிப்பை தொடர்ந்து அமெரிக்காவும் ஈரானும் தாக்குதல்களை நிறுத்திய பிறகும் வெள்ளிக்கிழமை முதல் அப்பகுதியில் எச்சரிக்கையான அமைதி நிலவி வரும் நிலையில் அவரது கருத்துக்கள் வெளிவந்துள்ளது. அமெரிக்க மத்திய கட்டளை மையத்தின் தகவல் படி இந்த பதட்ட அதிகரிப்பின் போது அமெரிக்கா ஈரானுக்குள் இராணுவ உட்கட்டமைப்பு, கடலோர கண்காணிப்பு அமைப்புகள், ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான வசதிகள், கடற்படை சொத்துக்கள் மற்றும் தளவாட தளங்களை குறிவைத்து தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். இதற்கிடையில் தெஹ்ரான் பல அரபு நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ வசதிகள் மற்றும் உபகரணங்கள் என்று அது விபவிட்டவற்றை குறித்து வைத்து பதிலடி கொடுப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை ஈரானை தாக்குவதற்காக அமெரிக்க போர் விமானங்கள் இஸ்ரேலில் இருந்து கிளம்பி ஈரானுக்குள் தாக்குதல் நடத்தியுள்ளதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் கூறுகிறார். ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்காக அமெரிக்க போர் விமானங்கள் இஸ்ரேலில் இருந்து புறப்படுகின்றன. அது ஈரானியர்களுக்கு நன்கு தெரியும் எனவும் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். ஈரானின் எரிசக்தி இலக்குகளை தாக்க இஸ்ரேல் விரும்புவதாகவும், ஆனால் இஸ்ரேலின் இந்த திட்டத்தை வாஷிங்டன் எதிர்ப்பதாகவும் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார். ஈரானின் எரிசக்தி இலக்குகளை தாக்க நாங்கள் வலுவாக விரும்புகிறோம், ஆனால் இந்நிலையில் அமெரிக்கா அதற்கு உடன்படவில்லை என்றும் கூறிய
இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் தெஹ்ரான் ஏதேனும் தாக்குதல் நடத்தினால் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்றும் அவர் இன்று செவ்வாய்க்கிழமை வெளியாக்கியுள்ள செய்தியில் தெரிவித்திருக்கின்றார். அவர்கள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினால் நாங்கள் முழு பலத்துடன் பதிலடி கொடுப்போம் என்றும் ஈரான் மீது தனித்து தாக்குதல் நடத்த நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்றும் தெரிவிக்கின்றார். அதாவது நாங்கள் அமெரிக்க துணையின்றி தனியாக ஈரானை தாக்கக்கூடிய வல்லமை கொண்ட சக்தி இஸ்ரேலிடம் இருப்பதாகவும் அவர் மாறுபட்டு இருக்கின்றார். அவரது கருத்துக்கள் குறித்து ஈரான் உடனடி கருத்துக்கள் எதையும் இன்று தெரிவிக்கவில்லை. இதேவேளை லெபனான், காசா மற்றும் சிரியாவில் உள்ள இடைநிலை மண்டலங்கள் என்று அவர் அழைத்ததிலிருந்து இஸ்ரேல் பின்வாங்காது என்பதை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் புரிந்து கொண்டுள்ளார் என்றும் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். எங்களுக்கு விஷயங்களை எப்படி சமாளிப்பது என்று தெரியும், நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றும் இன்று செவ்வாய்க்கிழமை முன்னதாக ஈராக்கில் இருந்து ஏவப்பட்டு ஜோர்டான் எல்லைக்கு அருகே இடைமறிக்கப்பட்ட ஆளில்லா விமானத்திற்கு இஸ்ரேல் பதிலடி கொடுக்குமா என்று கேட்கப்பட்ட போதுதான் அவர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார். காசா குறித்து ஒரு வாரத்துக்கு முன்பு அந்த பலஸ்தீனிய பகுதிக்கு சென்றதாகவும் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் கிவிர் தெரிவித்திருக்கின்றார். நாங்கள் காசாவை நிலத்தின் மேலும் கீழும் அழித்து விட்டோம் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்திருக்கின்றார். காசாவில் சட்டவிரோத குடியேற்றங்களை நிறுவ இஸ்ரேல் அனுமதிக்குமா என்று கேட்கப்பட்ட போது ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கடைபிடிக்கவில்லை என்றும் இஸ்ரேல் அறிவிக்கும் போது அதற்கான நேரம் வர வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவின் ஆதரவுடன் இஸ்ரேல் அக்டோபர் 8 முதல், அதாவது அக்டோபர் 8, 2023 அன்று காசாவில் தனது இனப்படுகொலையை தொடங்கியிலிருந்து இதுவரைக்கும் 73,000க்கும் மேற்பட்ட பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மற்றும் 1,74,000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். அவர்களில் பெரும்பாலானோர் பெண்களும் குழந்தைகளும் ஆவர் என்றும் ஒரு தகவல் தெரிவிக்கிறது. அக்டோபர் 10, 2025 அன்று நடைமுறைக்கு வந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் இருந்த போதிலும் இஸ்ரேல் தினசரி தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகிறது என்றும் காசாவின் சுகாதார அமைச்சகத்தின் தகவலின்படி இந்த தாக்குதல்களில் 1,207 பலஸ்தீனிகள் கொல்லப்பட்டது என்றும் மற்றும் 3,914 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. காசாவில் நாளாந்தம் சாதாரணமாக 10 குழந்தைகளும் 10 பெண்களுமாக கொல்லப்பட்டு வருவதாகவும் ஒரு வெளியுறவு தகவல் தெரிவிக்கின்றது. ஆக இஸ்ரேல் இன்னும் ஈரானை தாக்குவதற்கு ரெடியாக இருப்பதாகவே இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் ஜலச்சந்தியை தங்களது முழு கட்டுப்பாட்டில் ஈரான் வைத்திருப்பதாகவும் ஈரானை மீறி ஒரு இஞ்சி எண்ணெய் கூட வெளிநாடுகளுக்கு செல்லாது என்றும் ஈரான் எச்சரித்திருக்கின்றது. அதற்கான பதிலடியை அமெரிக்கா கொடுக்க போவதாகவும் தெரிவித்திருக்கிறது. பார்ப்போம். பல காணொலிகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.